ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 2ல் அளவைகள், அதாவது மெஷர்மெண்ட் பயிற்சி 2.1ல் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2.1ல் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னாக்கா வட்டத்தின் சுற்றளவு தான் அதிகமாக பார்ப்போம். சரிங்களா, அப்போனாக்கா ஒரு வட்டம் இருக்குனாக்கா வட்டத்தின் மையத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓன்னு சொல்லுவாங்க. இந்த மையத்துல இருந்து இந்த வட்டத்தை சுற்றி எங்க வரைஞ்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆர்னு சொல்லுவாங்க, ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து இந்த ரெண்டு பக்கமே இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா டி, விட்டம்னு சொல்லுவாங்க. ஆரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்னு சொல்லுவாங்க, விட்டம் ஸ்மால் டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு இப்படியே சுத்தி சுத்தி வந்தனாக்கா இந்த புள்ளிய முடிச்சுனாக்கா இது என்னன்னு சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா சுற்றளவு. சரிங்களா, கேபிட்டல் சில சொல்லுவாங்க. அப்பனாக்கா இந்த வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடித்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே அந்த சுற்றளவுக்கும் விட்டத்துக்கு இடையேயான விகிதம் பார்த்தீங்கன்னாக்கா மாறிலியா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா சுற்றளவுக்கும் விட்டத்துக்கும் இடையே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாறிலி. சரிங்களா, அப்பனாக்கா சுற்றளவுன்னா சொன்னோம் சின்னு சொன்னோம், விட்டம்னா சொன்னோம் டின்னு சொன்னோம். இந்த மாறிலி என்னன்னு சொல்றானாக்கா பைன்னு சொல்றாங்க. பையோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 22/7. இது என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.14. சரிங்களா, இது அப்ராக்சிமேட்டா எடுத்துப்பாங்க. ஏன்னாக்கா இதை டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா 22/7 டிவைட் பண்ணனாக்கா என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.14285714 வரும். சரிங்களா, இந்த 2 டெசிபல் வரைக்கும் எடுத்துப்பாங்க, அதனால 3.14 எடுத்துப்பாங்க பையோட வேல்யூ. இல்லைனாக்கா நீங்க 22/7 எழுதிக்கலாம். C/D = பை. அப்பனாக்கா C = πd. சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா πd. அதாவது விட்டம் கொடுத்தானா டி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் விட்டம் கொடுக்கலனாக்கா இந்த விட்டம் இதுல இருந்து இது வரைக்கும் சொல்லியாச்சு. அப்பனாக்கா இதுல இருந்து இது வரைக்கும் என்னன்னு சொல்லிடுறோம்னா ஆரம், அதாவது ஆரம்னு சொல்லிடும். சரிங்களா, அப்பனாக்கா 2 ஆர் சேர்ந்ததும் ஒரு டி, டி = 2r. சரிங்களா, அப்பனாக்கா இந்த டிக்கு பதிலாக்கா ஆரோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. C = 2πr. இதுதான் சுற்றளவு கண்டுபிடித்ததுக்கான ஃபார்முலா வட்டத்துல. சரிங்களா, ஒன்னு πd இல்லைனாக்கா 2πr. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். வாங்க சம்ஸ்குள்ள போலாம். முதல் கேள்வி, பின்வரும் அட்டவணையில் உள்ள வட்டங்களுக்கு அதன் விடுபட்ட ஆரம், விட்டம் மற்றும் சுற்றளவு காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. 3 சம்ஸ் கொடுத்துறாங்க. ஒன்னுத்துல ஆரம் கொடுத்துறாங்க, அதுக்கு விட்டம் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் சம் எடுத்துப்போம். ஆர் பார்த்தீங்கன்னாக்கா 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துறாங்க. நம்ம விட்டம் என்னன்னு சொல்லனாக்கா இங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், D = 2r. சரிங்களா, அப்படின்னாக்கா D = 2rனாக்கா 2 × 15 30 சென்டிமீட்டர். சரிங்களா, ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்னன்னு கேக்குறானா சுற்றளவு C. C = πdன்னு போட்டுக்கலாம். சரிங்களா, πdனாக்கா 30 × π 30 × 3.14. இதை மல்டிப்ளை பண்ணனாக்கா 94.20 வரும். சரிங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 3.14 மல்டிப்ளை பண்ணினாக்கா 94.20 வரும் சென்டிமீட்டர். சரிங்களா, ஆனா உங்க புக் ஆன்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா C = 94.28 சென்டிமீட்டர்னு இருக்கும். ஏன் இந்த 8 டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 3.14ஆல மல்டிப்ளை பண்ணாம ஃபுல் வேல்யூ 22/7ஆல மல்டிப்ளை பண்ணுவாங்க. அதாவது 3.14285714 இந்த வேல்யூ போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணினாக்கா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். சரிங்களா, அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது என்னது 30 94.20. அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சுற்றளவு கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஆரமும் விட்டமும் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா 1760 சென்டிமீட்டர். சி பார்த்தீங்கன்னாக்கா 1760 சென்டிமீட்டர். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், C = πd. சரிங்களா, அப்பனா சியோட வேல்யூ 1760, பையோட வேல்யூ 22/7 × d. சரிங்களா, இந்த சில வந்து 1760 போட்டாச்சு, பையோட வேல்யூ 22/7 போட்டாச்சு, d.
நமக்கு டியோட வேல்யூ மட்டும் தான் தேவை. அதனால 1760 டிவிஷன்ல ஈக்குவலுக்கு என்ன சைடு வந்துச்சுன்னா மல்டிபிளிகேஷன்ல வந்துடும். இந்த மல்டிபிளிகேஷன்ல இருக்கு டிவிஷன் என்ன சைடு வந்துச்சுனாக்கா ஈக்குவலுக்கு என்ன சைடு வந்துச்சுனாக்கா டிவிஷன்ல வந்துடும். அப்பனா 11 கேன்சல் பண்ணுவோம், 2 டைம்ஸ் வரும். இங்க பாத்தீங்கன்னாக்கா 1 டைம்ஸ், அதுக்கப்புறம் வந்து 6 டைம்ஸ் 0. இதை கேன்சல் பண்ணாக்கா 80. டி பாத்தீங்கன்னாக்கா 80 into 7 560. டி பாத்தீங்கன்னாக்கா 560. இங்க என்ன சொல்லிக்கிறான்னு பாத்தீங்கன்னாக்கா சென்டிமீட்டர்னு சொல்லிக்கிறாங்க. அப்பனாக்கா 560 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஆர் வேணும். ஆர் என்னன்னாக்கா டி ஈக்குவல் டு 2r. அப்பனாக்கா டி ஈக்குவல் டு 2rனாக்கா நமக்கு ஆர் மட்டும் வேணுனாக்கா டி பை 2ன்னு போயிடும். 560 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணனா 280. அப்பனா ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 280 சென்டிமீட்டர். அடுத்து மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்க 280 560 சென்டிமீட்டர். அதுலயே மூன்றாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா விட்டத்தோட வேல்யூ கொடுத்துறாங்க. விட்டத்தோட வேல்யூ கொடுத்துறாங்க. சுற்றளவு கண்டுபிடிக்கணும், ஆரம் கண்டுபிடிக்கணும். விட்டம் எவ்வளவு கொடுத்துறாங்கன்னா 24 மீட்டர்னு கொடுத்துறாங்க. டி ஈக்குவல் டு 24 மீட்டர். இதுல பாதி தான் ஆர், சரிங்களா? அப்படின்னா 24 by 2 12 மீட்டர். அடுத்து சி ஈக்குவல் டு பை டி 22 by 7 இன்ட்டு 24. இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. அதனால 24 இன்ட்டு 3.14 பையோட வேல்யூ டைரக்ட் வேல்யூல மல்டிப்ளை பண்ணிடுவோம். மல்டிப்ளை பண்ணான்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 75.36ன்னு வரும், சரிங்களா? 3.14 மல்டிப்ளை பண்ணினாக்கா 75.36ன்னு வரும். இது மீட்டர். சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 75.36 மீட்டர். புக் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 75.42ன்னு இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 24 இன்ட்டு 3.14285714 மல்டிப்ளை பண்ணினாக்கா 75.42 மீட்டர்னு வரும், சரிங்களா? அப்படின்னா இந்த சம்முக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 75.36 மீட்டர் சுற்றளவு, ஆரம் பார்த்தீங்கன்னாக்கா 12 மீட்டர். அடுத்து இரண்டாவது கேள்வி, வெவ்வேறு வட்டங்களின் விட்டங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அவற்றின் சுற்றளவை காண்க. பையோட வேல்யூ என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா 22/7ன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லிட்டானா விட்டம் கொடுத்துட்டாங்க, அதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். விட்டம் கொடுத்துட்டானா சுற்றளவு கண்டுபிடித்த ஃபார்முலா சி ஈக்குவல் டு பை டி, சரிங்களா? அப்பனா சி ஈக்குவல் டு பை 22/7ன்னு சொல்லிக்கிறாங்க. 22/7 இன்ட்டு டியோட வேல்யூ 70. கேன்சல் பண்ணனாக்கா 10 டைம்ஸ் வரும். அப்பனா 22 இன்ட்டு 10 பார்த்தீங்கன்னாக்கா 210, சாரி 220. இங்க என்ன சொல்லிடுறானாக்கா சென்டிமீட்டர். 220 சென்டிமீட்டர் இதோட சுற்றளவு. அடுத்து இரண்டாவது கேள்வி, சி ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 56. இதை கேன்சல் பண்ணனாக்கா 8 56. மல்டிப்ளை பண்ணனாக்கா 22 இன்ட்டு 8 1 176 மீட்டர் கொடுத்துறாங்க. அதனால 176 மீட்டர். அடுத்து மூன்றாவது கேள்வி, டி பார்த்தீங்கன்னாக்கா 28, சி ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 28. இதை கேன்சல் பண்ணனாக்கா 4 28. இதை மல்டிப்ளை பண்ணனாக்கா 22 இன்ட்டு 4 88 மீட்டர், சாரி மில்லி மீட்டர்னு வரும். உங்களுக்கு மில்லி மீட்டர் கொடுத்துக்கிறாங்க, அதனால மில்லி மீட்டர் வரும். ரெண்டாவது சம் முடிஞ்சிச்சு. மூன்றாவது சம் பார்ப்போம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 6 அளவுகள் உடைய வட்டத்தின் சுற்றளவை காண்க. போன சம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விட்டம் கொடுத்துருப்பாங்க, இதுல பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கொடுத்துறேன்னு சொல்றாங்க. அப்பனா ரேடியஸ் கொடுத்தானாக்கா சி ஈக்குவல் டு 2πr, சரிங்களா? அப்பனாக்கா சி ஈக்குவல் டு 2 இன்ட்டு 22/7. பையோட வேல்யூ ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க. கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க, இல்லைனாக்கா 3.14 மல்டிப்ளை பண்றீங்க. ஆறு பார்த்தீங்கன்னாக்கா 49 சென்டிமீட்டர்னு சொல்லிடுறாங்க. கேன்சல் பண்ணனாக்கா 7 டைம்ஸ் வரும். இது மல்டிப்ளை பண்ணனாக்கா 44 இன்ட்டு 7 308
சென்டிமீட்டர். இந்த சம்முக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 308 308 சென்டிமீட்டர். அடுத்து இரண்டாவது கேள்வி கொடுத்துறாங்க. C ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான் 2πr. சரிங்களா? 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 91 கேன்சல் பண்ணானாக்கா 1 3 டைம்ஸ் வரும். சரிங்களா? 44 இன்ட்டு 13 இதை மல்டிப்ளை பண்ணானாக்கா 572 மில்லிமீட்டர். யூனிட் ரொம்ப முக்கியங்க. யூனிட் வந்து எக்ஸாம் மாத்தி கொடுத்துட்டானாக்கா உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிடும். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 572 மில்லிமீட்டர். அடுத்து நான்காவது கேள்வி. ஒரு வட்ட கிணற்றின் விட்டம் 4.2 மீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க. விட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 4.2 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சுற்றளவுக்கு ஃபார்முலா C ஈக்குவல் டு πd. பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு 4.2. நான் இந்த புள்ளியை கேன்சல் பண்றத மேல 10ஆல மல்டிப்ளை பண்றேன், கீழே 10ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ என்ன ஆகும்? 22/7 இன்ட்டு 42/10 வரும். இந்த புள்ளி கேன்சல் பண்றதுக்காக இந்த 10 வந்து மல்டிப்ளை பண்ணா 42 மாறும். கீழே இருக்கிற 10 அப்படியே தான் இருக்கும். இதை அப்படியே கேன்சல் பண்ணினா இதோட வேல்யூ மாறாது. அதனாலதான் ஒரு சேம் வேல்யூவை மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணினாக்கா அதோட மதிப்பு மாறாது. சரிங்களா? 6 டைம்ஸ் வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணானாக்கா 132/10 வரும். அப்போ கீழே இருக்கிற 10 கேன்சல் பண்றதுக்கு 13.2 மீட்டர். அந்த கிணற்றின் சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா 13.2 மீட்டர். அடுத்து ஐந்தாவது கேள்வி. ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் விட்டம் 1.4 மீட்டர். அது 150 முறை சுழலும் பொழுது கடக்கும் தொலைவை காண்க. இதுல என்ன கொடுத்துக்கிறானாக்கா விட்டம் கொடுத்துக்கிறாங்க. எவ்வளவு? 1.4 மீட்டர்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா C பார்த்தீங்கன்னாக்கா πd சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு. சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு ஒரு மாட்டு வண்டியின் விட்டம் இது கொடுத்துட்டாங்க. அது 150 முறை சுழலுன்னு சொல்றாங்க. ஒரு முறை கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 150ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 22/7 இன்ட்டு போன சம்ல சொன்ன மாதிரி தான். இங்க 10ஆல மேலே கீழே நான் மல்டிப்ளை பண்ணனாக்கா 14/10 போடுவேன். இதை கேன்சல் பண்ணனாக்கா 2 டைம்ஸ் வரும். 44/10 வரும். 4.4 நான் எடுத்துறேன். சரிங்களா? என்னன்னாக்கா இதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாட்டு வண்டியின் சக்கரம் ஒரு முறை சுழலும் போது 4.4 மீட்டர் தொலைவு போகும். அப்பனாக்கா 150 முறை சுத்துன்னு சொல்றாங்க. 4.4 இன்ட்டு 150. இங்க ஒரு புள்ளி இருக்கு, அதை கேன்சல் பண்றதுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம். அப்பனாக்கா 660 மீட்டர். 150 முறை அந்த மாட்டு வண்டி சக்கரம் சுழந்ததுன்னா 660 மீட்டர் தொலைவு செல்லும். அடுத்து ஆறாவது கேள்வி. ஒரு விளையாட்டு திடல் 350 மீட்டர் விட்டத்துடன் கூடிய வட்ட வடிவில் உள்ளது. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அத்திடலை 4 முறை சுற்றி வருகிறார் எனில் அவர் கடந்த தொலைவை கணக்கிடுக. ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா 350 மீட்டர் விட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் வட்ட வடிவில் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் பார்த்தீங்கன்னா அத்திடலை 4 முறை சுற்றி வருகிறார். ஒரு ஓட்டப்பந்தய வீரர்னாக்கா அந்த எல்லையை சுற்றி தான், அந்த பிளே கிரவுண்டோட பவுண்டரி, கடைசி பவுண்டரி சுத்தி தான் அவர் வருவார். சரிங்களா? அப்பனாக்கா அவர் ஒரு முறை சுத்தினாக்கா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 4ஆல போட்டனாக்கா அவர் மொத்த கடந்த தொலைவை கண்டுபிடிச்சிடலாம். அப்பனா இங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா விட்டம் சொல்லிடுறாங்க. D ஈக்குவல் டு 350 மீட்டர்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா சுற்றளவுக்கு C ஈக்குவல் டு πd. 22/7 இன்ட்டு 350 கேன்சல் பண்ணனாக்கா 50. இதை 22 இன்ட்டு 50ஆல மல்டிப்ளை பண்ணனாக்கா 1100 மீட்டர். சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா 1100 மீட்டர். இதை 4 டைம்ஸ்
மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. ஏன்னா 4 முறை சுற்றி வருகிறார்னு சொல்றாங்க. அதனால 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனாக்கா 4 × 1100, இது பார்த்தீங்கன்னா 4400 மீட்டர். அவர் 4 முறை சுற்றி வந்தார்னு பார்த்தீங்கன்னாக்கா 4400 மீட்டர் அந்த கிரவுண்டை சுத்தி இருப்பாரு சரிங்களா. அடுத்து 7வது கேள்வி, 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் என கணக்கிடுக. என்ன சொல்றானாக்கா 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி சரிங்களா. ஒரு லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 1320 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல வட்ட வடிவம் மாத்தினாலும் இதோட சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1320 தான் இருக்கும் சரிங்களா. அப்பனா இதான் பிகெஸ்ட் வேல்யூ. இதுல இருந்து என்ன பண்றானாக்கா 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள இதுல இருந்து 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது. இதோட ஆரம் பார்த்தீங்கன்னாக்கா 7 சென்டிமீட்டர். அப்பனாக்கா இந்த பெரிய வட்ட கம்பி, அதாவது பெரிய சுற்றளவு கம்பியில இருந்து இந்த சின்ன சுற்றளவு உள்ள 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள கம்பிகளாக எத்தனை உருவாக்க முடியும்னு கேட்டுக்கிறாங்க சரிங்களா. எத்தனை வட்ட கம்பிகள் உருவாக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. அப்பனாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சின்ன கம்பிக்கு எவ்வளவு சுற்றளவு, பெரிய கம்பியோட சுற்றளவு எவ்வளவுன்னு தெரிஞ்சிச்சு சரிங்களா. அப்பனாக்கா இந்த சின்ன 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டத்துக்கு எவ்வளவு சுற்றளவு கண்டுபிடிக்கணும். C = இங்க R கொடுத்துறாங்க, அதனால 2πr 2 × 22/7 × ஆரோட வேல்யூ 7 சென்டிமீட்டர்னு சொல்லிடுறாங்க. 7 7 கேன்சல் பண்ணனா 44 சென்டிமீட்டர். சுற்றளவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 44 சென்டிமீட்டர். இங்க பெரிய வட்டத்தோட அதாவது அந்த கம்பியோட நீளம் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றளவு பார்த்தீங்கன்னா 1320 டிவைடட் பை 44. இதை போட்டீங்கன்னாக்கா எத்தனை டைம்ஸ் வருதோ அதுதான் அத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் சரிங்களா. அப்பனா 1320 டிவைடட் பை 44. லெவல் டேபிளால கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ் 120. இதை கேன்சல் பண்ணாக்கா 30 வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும். பெரிய சுற்றளவு கொண்ட வட்ட கம்பியில இருந்து சின்ன சுற்றளவு கொண்ட வட்ட கம்பிகளை டிவிஷன் பண்ணனாக்கா எத்தனை வட்ட கம்பிகள் உருவாக்க முடியுன்றத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 8வது கேள்வி, 63 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் ஒரு ரோஜா தோட்டம் உள்ளது. அதன் தோட்டக்காரர் மீட்டருக்கு ரூபாய் 150 வீதம் செலவு செய்து அத்தோட்டத்திற்கு வேலி அமைக்க விரும்புகிறார் எனில் அதற்கு ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. என்னன்னாக்கா ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 63 மீட்டர்னு சொல்லியாச்சு. ஒரு ரோஜா தோட்டம் இருக்கு, வட்ட வடிவில் இருக்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கு அந்த தோட்டக்காரர் என்ன பண்றாருனாக்கா ஒரு மீட்டருக்கு 150 ரூபா செலவு பண்ணி வேலி போட போறாரு. வேலி எங்க போடுவாருனாக்கா ஒரு வட்ட வடிவு இருக்குனாக்கா இதை சுத்தி தான் வேலி போடுவாங்க சரிங்களா. அப்பனாக்கா நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு ஒரு மீட்டருக்கு 150நாக்கா எவ்வளவு சுற்றளவு வருதோ இன்ட்டு 150 போட்டீங்கன்னாக்கா மொத்த செலவு கண்டுபிடிச்சிடலாம். அப்பனா இதுல இருந்து சுற்றளவு கண்டுபிடிக்க C = 2πr 2 × 22/7 × 63 9 63 44 × 9 396 மீட்டர். சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா 396 மீட்டர் வருது. இந்த 396 பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்டு 150, ஒரு மீட்டருக்கு 150 சொல்றாங்க. 396 × 150 போட்டீங்கன்னாக்கா மொத்த செலவு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். மொத்த செலவு 396 × 150 396 × 150 59,400 ரூபாய் செலவாகும். அது ரோஜா தோட்டத்துக்கு எவ்வளவு வேலி அமைக்க செலவாகும் பார்த்தீங்கன்னாக்கா 59,400 ரூபாய் செலவாகும். அடுத்து 9வது கேள்வி, ஒரு வட்டத்தின் சுற்றளவை காண உதவும் சூத்திரம். வட்டத்தை சுற்றளவு கண்டுபிடித்து ஆல்ரெடி பார்த்திருப்போம். ரேடியஸ் குத்தானாக்கா C = 2πr அல்லது
இது விட்டம் கொடுத்தானாக்கா சி ஈக்குவல் டு பைடி. உங்களுடைய புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆப்ஷன் செட் பண்ணியிருப்பானாக்கா 2πr தான் செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போனாக்கா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்குதான் 2πr அலகுகள் தான் சரியான விடை. அடுத்து சி ஈக்குவல் டு 2πr என்னும் சூத்திரத்தில் ஆர் என்பது என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஆர்னா என்னன்னு சொல்லுவோம்னாக்கா இது ரேடியஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஆரம். டினாக்கா விட்டம்னு சொல்லுவோம், சினாக்கா சுற்றளவுன்னு சொல்லுவோம், இந்த பைன்றது மாறிலின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து 11வது கேள்வி, ஒரு வட்டத்தின் சுற்றளவு 82 பை எனில் அதன் ஆறு, அதாவது ஆரம் மதிப்பு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. சி பார்த்தீங்கன்னாக்கா 82 பைன்னு சொல்லியாச்சு. இதுல இருந்து ஆறு கண்டுபிடித்துக்கு சி ஈக்குவல் டு 2πr. சரிங்களா? நமக்கு ஆறு மட்டும் தான் வேணும்னா சி பை 2πன்னு வரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு சி எவ்வளோ 82 பை. 82 பை டிவைடட் பை 2π. பை கேன்சல். இந்த 82 2ஆல் அடிச்சனாக்கா 41 டைம்ஸ் வரும். அப்போனா ஆர் ஈக்குவல் டு 41 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய 41 சென்டிமீட்டர் தான் சரியான விடை. அடுத்து 12வது கேள்வி, ஒரு வட்டத்தின் சுற்றளவு என்பது எப்பொழுதும் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த விட்டத்தை போல 3 மடங்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய விட்டத்தை போல 3 டைம்ஸ் ஆஃப் டி, விட்டத்தை போல 3 டைம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா சி ஈக்குவல் டு பைடின்னு போடுவோம். அப்போ டியோட வேல்யூ 1நாக்கா பையோட வேல்யூ என்னன்னாக்கா 3.14ன்னு சொல்லுவோம். அப்போனாக்கா 1 இன்ட்டு 3.14நாக்கா 3.14, அதாவது 3 மடங்கு. சரிங்களா? அப்பனா ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய அதன் விட்டத்தை போல 3 மடங்கு இதுதான் சரியான விடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.